தளபதி விஜய் உங்களில் பல பேருக்கு வேணால் ஒரு சாதாரண ஆக்டராக இருக்கலாம். ஆனால் நல்லா இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எங்கள் வீடியோ போட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். அப்படி அவர் என்னடா பண்ணார் அப்படின்னு கேட்டால், நடித்த வேட்டைக்காரன் படம் பார்த்தா அவருக்கு ஃபேனாகவே. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் இவர் எப்படி சினிமாக்குள்ளே வந்தார், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னு பார்த்துட்டு பிறகு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறினார். அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல தான் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எல்லாருமே வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் நான் போடுற வீடியோ வச்சு எவ்வளோ கலாய்க்க முடியுமோ அவ்வளோ கலாய்ப்பாங்க. அப்போலாம் நான் நினச்சிக்கிறது ஒரே விஷயம் தான், இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பட்ட கிளப்பிட்டு இருக்க விஜய் சாரே ஸ்டார்டிங் இதெல்லாம் ஒரு மூஞ்சி தரம் நம்ம காசு கூட தேட்டரில் பார்க்கணும் மாட்டான்னு பத்திரிகையில் எழுதுன நாடு தான் இதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷமாக நான் வீடியோ போடுறேன், பெரிய ரீச்லாம் இல்லை. பட் ஸ்டில் ஓட வச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், விஜய் சார் நடிச்ச ஃபஸ்ட்டு 10 படமே ஃப்ளாப் தான். இருந்தாலும் ஒரு கண்டினியூவாக அதை பண்ணார். அதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடும். ஒரு வீடியோ அடிக்காரன் தான் போட்டுருந்தேன். கரெக்டாக அதுவும் விஜய் சாரை பற்றி ஒரு வீடியோ போட்டேன், 35 லட்சம் வியூஸ் போச்சு. அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே 6000 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு விஷயம் வேண்டாம், அது விஜய் சார் மாதிரி விடாமல் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விஜய் சாரை பிடிக்குன்னா ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய்னு கமெண்ட் பண்ணுங்கள்.